மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஆரோக்கிய அன்னை ஆரோக்கிய தாயினுடைய இதயத்திற்கு உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமான பிள்ளைகளே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media in a special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அம்மா அது அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி. அம்மா அது நம் ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஓசை, இதயத்தின் துடிப்பு. அம்மா அது அன்பின் உச்சம். அம்மா அது நமக்கு கடவுளை, இறைவனை பிரதிபலிக்கின்ற, இறைவனுடைய மறுரூபமாக இருக்கின்ற கடவுளுடைய மறுரூபங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி நம்முடைய தாய்களுக்கெல்லாம் தாயான நம்முடைய ஆரோக்கிய தாயினுடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவான அருள் கொடைகளாலும் ஆசிர்வாதங்களாலும் நிரப்ப, தேடி வந்த, வேண்டி வந்த, நாடி வந்த அனைத்து ஆசிர்வாதங்களையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க இந்த திருப்பலியிலே தாழ்ச்சிக்கெல்லாம் எடுத்துக்காட்டாயிருக்கின்ற நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள் மூலமாக ஜெபிப்போம். இறைவன் அருள் வரங்களை கொடுத்து நம்முடைய தாழ்ச்சியை உயர்வாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு திருப்பலிக்குள்ளாக செல்வோம். தகுதியோடு இந்த திருப்பலிக்குள்ளாக பயணிக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
இறைவாள் தாழ்ந்தோர் வறியோருடைய மிகச்சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கில் உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறு வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்படுவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். Be
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 46 முதல் 55 வரை. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயிரத்தி 912 நம்முடைய உலகத்தின் வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டு. இங்கிலாந்திலிருந்து நியூயார்க் நகரத்தை நோக்கி உலகத்தின் மிகப்பெரிய கப்பல் என்று தம்பட்டம் அடித்து கொண்ட கப்பலானது புறப்படுகின்றது. தன்னுடைய முதல் பயணத்தை அது தொடங்குகின்றது. அந்த பயண கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பயணி தலைமை மாலுமியை பார்த்து இவ்வாறு வினவுகின்றார்: ஐயா, நான் கப்பலில் பயணம் செய்தது கிடையாது. இப்பொழுதுதான் முதலாக இந்த கப்பலிலே என்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றேன். இந்த பயணம் பாதுகாப்பானதா? இந்த பயணத்திலே பாதுகாப்போடு நாம் இருப்போமா என்று வினவுகின்றார். அதற்கு ஆணவத்தின் தலைக்கணத்தின் உச்சத்திலே மிதந்து கொண்டிருந்த உலகத்திலே தலை சிறந்த மிகப்பெரிய ஒரு கப்பலை உருவாக்கிவிட்டேன். அந்த கப்பலினுடைய முதல் பயணத்திலே நான் தலைமை மாலுமியாக இயக்கி கொண்டிருக்கின்றேன் என்று ஆணவத்தின் உச்சத்திலே இருந்த எட்வர்ட் ஸ்மித் என்ற அந்த தலைமை மாலுமி அந்த பயணிக்கு இவ்வாறு பதில் சொன்னாராம்: கடவுளே நினைத்தால் கூட இந்த கப்பலை
மூழ்கடிக்க முடியாது. Not even God himself can sink the ship என்று சொன்னாராம். எல்லோருக்குமே தெரியும், ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 1912 வரலாற்றில் எப்படி மாறி போனது என்று தெரியும். டைட்டானிக் என்ற அந்த மாபெரும் கப்பல் பனிப்பாறையிலே மூழ்கி பலருடைய உயிரை எடுத்தது என்றால் அது வரலாற்றில் பொறிக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. இதுதான் தலைகணத்தினுடைய முடிவு, இதுதான் ஆணவத்தினுடைய அழிவு என்று அன்றே பலர் இதை விமர்சித்தார்கள். அந்த எட்வர்ட் ஸ்மித் என்ற அந்த தலைமை மாலுமியினுடைய அந்த ஆணவ பேச்சை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே கடவுள் ஆசையாய் அணுவணுவாய் ரசித்து ரசனை மிகுந்தவராய் வாஞ்சையோடு இவ்வுலகத்தை உருவாக்குகின்றார். உலகத்தை உருவாக்கியவர் இந்த உலகத்தை ஆண்டு வழிநடத்த தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்து ஏன் தன்னுடைய உயிர் மூச்சையே அவனுடைய நாசிகளில் ஊதுகின்றார், உயிர் கொடுக்கின்றார். அப்படி கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தையை மீறி, கடவுளுடைய கட்டளையை மீறி சாத்தானுக்கு அடிபணிந்து தன்னுடைய தலைகணத்தினால் நான் கடவுளை போல மாற வேண்டும், இந்த தலைகணத்தினால் அழிவு பாவம் உள்ளே நுழைகிறது. அது மட்டுமா என்றால், விவிலியத்தின் பக்கங்களை நான் புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த தலைகணம், இந்த ஆணவம் எப்படி விவிலிய வரலாற்றை புரட்டி போட்டது என்று பார்க்கலாம். அது பாபேல் கோபுரமாக இருக்கட்டும், ஏன் இந்த உலகிலே நடந்த முதல் கொலையாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்படை காரணம் ஆணவத்தினால் நடந்தது, தலைகணத்தினால் நடந்தது. நான் என்ற அந்த அகம்பாவம் மனிதனை அழித்து கொண்டிருந்தது. இப்படி கெட்டு சீரழிந்து கொண்டிருந்த இந்த உலகத்தை கடவுள் மீட்க வேண்டும் என்று மீண்டும் ஆசைப்படுகின்றார். இழந்த அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க கடவுள் ஆசைப்படுகின்றார். அப்படி புதுப்பிக்க விரும்பிய கடவுள் ஒரு பெண்மணியை இந்த உலகிலே உருவாக்குகின்றார், கொடுக்கின்றார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எரேமியா இறைவாக்கினருக்கு அழைப்பை கொடுத்த அந்த தேவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்ததோடு மட்டுமல்ல, தாயின் கருவிலே உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்ததோடு மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்பே கருவிலேயே கழுவி பாவமாசு இல்லாத அமல உற்பவியாக அந்த பெண்ணுக்கு கொடுக்கின்றார். அதனால்தான் கபிரியேல் சம்மனசானவர் அன்னை மரியாவுக்கு தோன்றுகின்ற பொழுது அன்னை மரியாளை பார்த்து சொல்கின்ற அற்புதமான வார்த்தைகள், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடைய அருளை கண்டடைந்துள்ளீர், இதோ நீ பேறு பெற்றவர், உன்னுடைய வயிற்றிலே கடவுளை கருத்தாங்க இருக்கின்றீர் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த உலகிலே நம்மை போல பிறந்த ஒரு பெண்ணுக்கு, அதுவும் யூத சமூகம் என்றால் எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கடவுள் கொடுக்கின்ற அந்தஸ்தை பாருங்கள். பெண்களுக்குள்ளே பேறு பெற்றவராக கடவுளை கருவிலே தாங்குகின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கின்றார் கடவுள். அப்படி அவ்வளவு உயரிய அந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்ற கடவுள், கடவுளுடைய தூதருக்கு அன்னை மரியாள் சொல்கின்ற பதிலை பாருங்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்ற அந்த ஒற்றை வார்த்தையால் அத்துணையையும் அடக்கிவிட்டார். எவ்வளவு உச்சத்திலே கடவுள் உயர்த்தினாலும் நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுமையாக அன்னை கன்னிமரியால் ஏற்றுக்கொண்டார். இதுதான் தாழ்ச்சி. அவிலா தெரசம்மாள் அருமையாக சொல்லுவார், தாழ்ச்சி என்றால் என்ன என்றால்,
ஹியூமிலிட்டி இஸ் ட்ரூத் என்று சொல்லுவார். தாழ்ச்சி என்பது உண்மை. 2 கேள்விகளுக்கு விடையை அந்த தாழ்ச்சி என்ற வார்த்தை கொடுக்கின்றது. ஒன்று, நான் யார். 2வது, நான் நம்பி இருக்கின்ற கடவுள் யார். அன்னை மரியாள் தான் யார் என்பதை புரிந்து கொண்டார். எவ்வளவுதான் கடவுள் என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தாலும் நான் ஆண்டவருடைய அடிமை என்று தாழ்ச்சியோடு தன்னை ஏற்றுக்கொள்கின்றார். முதல் கேள்விக்கு அன்னை மரியாள் அற்புதமாக விடையை கண்டுபிடித்து விட்டார். 2வது கேள்வி, என் வாழ்க்கையிலே கடவுள் யார்? அன்னை மரியாளுக்கு தெரியும். ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய மறுபக்கமும் அன்னை மரியாளுக்கு தெரியும். கண்டிப்பாக அன்னை மரியாள் உணர்ந்திருந்தால், நான் நடக்க போகின்ற பாதை ஏதோ சிவப்பு கம்பளம் விரித்து பூமாலைகள் தூவி மலர் மாலையோடு என்னை வரவேற்க போகின்ற பாதை அல்ல. கல்லும் முள்ளும் கரடும் முரடும் நிறைந்த பாதை, நடக்கின்ற என்னுடைய கால்களை இரத்த நரமாக்கும் பாதை என்று அன்னை மரியாளுக்கு தெரிந்திருந்தது. அதே போல தன்னுடைய வாழ்க்கை என்பது என்றைக்குமே இன்றைக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, நிம்மதி இது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் என்பது அன்னை மரியாளுக்கு கண்டிப்பாக தெரியும். இது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அடுத்த புறம் துன்பம், போராட்டம், கலக்கம், கண்ணீர், கவலை எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை உருட்டி போடும் என்று தெரியும். ஏன் சிமியோன் சொன்ன இறைவாக்கு அன்றே அன்னை மரியாவுக்கு தெரியும். உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி குத்தி கிழிக்கும் என்று தெரியும். அப்படி இருந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையிலே இருக்கின்ற கடவுள், என்னை அழைத்த கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்பதை அன்னை மரியாள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் என் கடவுள் இருக்கின்றார், நான் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்று முழுமையாக தன்னையே சரணாகதியாக மாற்றுகின்றார், தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். இது ஏதோ வார்த்தையில் மட்டுமல்ல, அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படித்தான். எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வாக இருக்கட்டும், ஓடி சென்று ஒரு செவிலிய பெண்ணாக, ஒரு பணிப்பெண்ணாக, கடவுளுடைய தாயானவள் ஓடி சென்று உதவுகின்ற அந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், கானாவூர் திருமணத்திலே என் கடவுள் முன்னால் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய தாயாக இருந்தாலும் அவர் சொற்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி தன் மகனை, கடவுளை முன்னிலே நிறுத்தியவர்தான் அன்னை கன்னிமரியாள். விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு இடத்திலுமே அன்னை கன்னிமரியாள் இதோ என்னுடைய மகன் கடவுள் இயேசு கிறிஸ்துவினுடைய அம்மா நாதான் என்று எங்குமே தம்பட்டம் அடித்தது கிடையாது. எல்லா இடங்களிலுமே ஒதுங்கி நின்று ஆண்டவரோடு முழுமையாக பயணிக்கின்றார். இதுதான் தாழ்ச்சியின் உச்சம் என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், மண்ணகத்திலிருந்து விண்ணகம் நோக்கிய பயணத்தின் மிக முக்கிய ரகசியம் தாழ்ச்சி. அதை அன்னை தாய் கன்னிமரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்று. நம்முடைய வாழ்க்கையை சற்று புரட்டி பாருங்களேன். நான் யார் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து வைத்திருக்கின்றோமா? இந்த உலகத்தை ஆட்டி படைத்த கொரோனா வைரஸை தாண்டி ஒரு வைரஸ் இன்றும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ஐ வைரஸ். நான் எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன், என்னால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, ஏன் கடவுளே என்னால் தான் இருக்கின்றார் என்று நான் என்ற தலைகணத்தின் பிடியிலே விளம்பர மாயை உலகிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் அப்படித்தான் சுருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏன் குடும்பத்திலே பிரச்சனை, ஏன் சமுதாயத்திலே பிரச்சனை? யார் முதலிலே? நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். குடும்ப பிரச்சனைக்கு ஆணிவேர் அச்சாணியாக இருக்கின்றது. அதேபோல் சமூக பிரச்சனை எடுத்துக்கொள்ளலாம். நான் தான் முதலிடத்திலே இருக்க வேண்டும். நான் என்ற அந்த மாயை அந்த உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அன்னை மரியாள் அருமையாக உணர்த்துகின்றாள், நீ இருப்பதும் இயங்குவதும் உயிரோடு இருப்பதும் அது கடவுளால் மட்டுமே என்பதை
உணர்ந்து வாழ அன்னை மரியாள் அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குகின்ற பொழுது இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே மகிழ்ச்சியால் இன்பத்தால் திளைப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணிய எண்ணமெல்லாம் என்றைக்குமே நிறைவேறுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு நம்மை அழைத்து செல்லுமா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே துவண்டு போகின்ற பொழுது நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள், நம்மை அழைத்த கடவுள் என் அருகிலே, என் கூடவே, என்னுள்ளே பயணிக்கின்றார் என்று பல நேரங்களிலே மறந்து போகின்றோம். எந்த அளவுக்கு நாம் நம்மை முன்னிலைப்படுத்துகின்றோமோ கடவுளை பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான செய்தி. உங்கள் வாழ்க்கையிலே கடவுளை முன்னிலைப்படுத்துங்கள், கடவுளை உயர்த்துங்கள். கடவுள் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். இப்படி தாழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது 3 ஆசீர்வாதங்களை இறைவன் அன்னை மரியாள் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். முதல் ஆசீர்வாதம், தாழ்ச்சியோடு இருக்கின்ற உள்ளம் என்றைக்குமே மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே துன்பம் இல்லையா, போராட்டம் இல்லையா, கண்ணீர் இல்லையா, கவலை இல்லையா? ஆனால் இறைவன் கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் அன்னையினுடைய உள்ளம் தாழ்ச்சியால் நிரம்பி இருந்தது. இரண்டாவது, தாழ்ச்சியோடு இருக்கின்ற உள்ளத்தினுடைய குரலை கடவுள் கேட்பார். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நீங்கள் வேண்டுகின்ற பொழுது, அன்னையை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பமும், உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் கேட்கப்பட வேண்டும் என்றால் தாழ்ச்சியோடு இறைவனிடம் வேண்டுங்கள். அன்று கடவுளுக்கு முன்பாக நின்ற ஆயக்காரனை போல நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் ஜெபம் கடவுளால் கேட்கப்படும். மூன்றாவது, தாழ்ச்சியோடு இருக்கின்ற இதயத்திலே இறைவன் குடிகொண்டிருப்பார். அன்னை மரியாளுடைய உதரம் எப்படி கடவுளுடைய பேராற்றலால், கடவுளால் நிரம்பியது என்றால், அன்னை மரியாள் அன்று சொன்ன ஆம் ஆகட்டும், இதோ உமது அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்ட அந்த மாபெரும் பாக்கியம், மாபெரும் புண்ணியம் கடவுளை கருவில் தாங்குகின்ற பேற்றை கொடுத்தது. அன்னை மரியாள் நடமாடும் நற்கருணை பேழையாக மாறி போகின்றார். எனவே இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? அன்னை மரியாளை பின்பற்றுவோம். தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் மட்டுமே என்று சொல்ல முடியும். எனவே அந்த அன்னையை பின்பற்றுவோம். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நம்முடைய தாய் இருக்கின்றார். எனவே தாயின் மூலமாக உள்ளத்திற்கும், இல்லத்திற்கும், குடும்பத்திற்கும், ஊருக்கும், நாட்டிற்கும் தேவையான அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொள்வோம். இறைவன் அன்னை வழியாக தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.
அன்பார்ந்தவர்களை நீங்களும் நானுமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றினி காணிக்கைகளை ஏற்றருளும். திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னிகையான புனித ஆரோக்கிய தாயினுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவர் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ் தம்புராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கடவுளை தந்தை என்று அழைத்து உரிமையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் ஏமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என்னுடைய அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் திரு அவையோடு இணைந்து நாங்கள் உம் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கும் எங்களுக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி, நல்ல உடலுள்ள சுகம், நிம்மதியான வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் கொடுத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம்முடைய கடவுள், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம், தாழ்ந்தோரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கின்றவர். இதோ நம்மை தேடி வருகின்றார். இவருடைய விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. ஆமென். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
எங்கும் தெவிக்காத சுவையமுதே தீராத பேரின்பம் உன்னில் கண்டே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவர்களுடைய ஆழத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய கன்னி மரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அந்த திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சியினால் மாட்சியும் மகிமையும் பெற்ற அன்னை மரியாளை போல தாழ்ச்சியினால் உயர்வு பெற சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இப்பொழுது ஆரோக்கிய அன்னையின் திருத்தேரானது புனிதம் செய்யப்படுகிறது. Now the car will be blessed. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திரு உருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதியும். இந்த தேர் பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்களது குரலொலி விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.